யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த காட்டை பத்தி புரியாதுப்பா. சத்தியமா யாரோ முனங்குற மாதிரி சவுண்ட் வருது. யாருக்கும் தெரியாம நான் உள்ள போய்கிட்டு இருக்கேன். சுனாமி நகர் கடற்கரை. இப்படி நேரா ஒருத்தவங்க சுத்திடுறாங்க. வெல்கம் டு ரியல் சர்வைவல் சேலஞ்ச். 15 கிலோமீட்டர் சேலஞ்சை முடிச்சோன்னே கடலூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டே பண்ணியிருந்தேன். மார்னிங்கும் நான் அங்கேயே தான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. 15 கிலோமீட்டர் நேற்று நடந்து வந்தனால ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிலும் ரொம்ப அதிகமாக இருந்தனால நான் ஈவினிங் மேலே வெளியே போய்க்கலான்னு சொல்லிட்டு கடலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருக்கேன். பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால பல்லு விளக்கிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வெளில போய் சாப்பிடலான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டேன். வெளியே போனோன்னா ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் சாப்பிட்லான்னு வெளியே கடைக்கு போனால் கடையெல்லாம் க்ளோஸில் இருக்குது. பெரிய பெரிய கடை தான் இருக்குது, ஆனால் அதில் ரேட்டு ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த அக்கா கடையெல்லாம் சிலிண்டர் இல்லாதனால தான்ப்பா பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஈரான்ல நடக்கிற போர்லாம் முடிஞ்சாதான் நமக்கு சிலிண்டர் எப்பயும் போல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நான் மதியம் வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடலான்னு சொல்லி நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு இருந்தேன். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மதியம் அப்படியே நான் வெளியே தேடி போனேன் கடையை. அங்க எந்த கடையுமே இல்ல. கடையிலயும் எந்த ஃபுட்டும் போடல. கோயில் அன்னதானம் கிடைக்குமான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல. சிலிண்டர் ப்ராப்ளத்தால 6 நாள் போட்ட எல்லா அன்னதானமும் இப்போ 1 நாள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ஆப்ஷன் இல்ல. நான் அங்க இருக்க பெரிய ஹோட்டல்லே பிரியாணி வாங்கிட்டு கிளம்பிட்டேன். 160 rupees ஆச்சு. இந்த மாதிரி போச்சுன்னா 2-3 டேஸ்லயே நம்ம சேலஞ்சை குவிட் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த ஈரான் போர் மட்டும் முடிவுக்கு வரலன்னா நம்ம சேலஞ்சே ஒரு முடிவுக்கு வந்துடும். திரும்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்து நான் பிரியாணி நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்தது பாருங்க ஒரு பிரச்சனை. இந்த போலீஸ்காரனை என்னை கூட்டிட்டு போய் கம்ப்ளீட்டா செக் பண்ணாரு. ஏன்னா இது எலெக்ஷன் டைம், பேக் எல்லாம் வச்சுட்டு எதுக்கு இங்க வெயிட் பண்றீங்க, இருக்கிற எல்லா செக்கிங்கும் பண்ணி இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி தாட்டினாரு. நான் அங்க இருந்து வெளில வந்துட்டேன். இப்ப ஸ்டேக்கும் பிரச்சனை ஆயிருச்சு, ஃபுட்டுக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு, இப்ப ஸ்டே பண்றதும் பிரச்சனை ஆயிருச்சு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, இன்னைக்கு பண்ண வேண்டிய சேலஞ்சாவது பண்ணுவோன்னு போயிட்டு இருக்கேன். போற வழியில அப்படியே லிஃப்ட் கேட்டு கொஞ்சம் தூரத்துல இறங்கிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அந்த வண்டியில ஏறினேன். அந்த லாரியில எப்படி ஏறதுனே தெரியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் லாரியில போறேன். அந்த அண்ணன் எங்க இருந்து வர என்ன பண்றேன்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நானும் அந்த அண்ணனும் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த அண்ணன் அந்த டிரைவருங்களோட ப்ராப்ளத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப டிரைவரோட வாழ்வாதாரம் ரொம்ப கடுபடியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருமே மதிக்க மாட்டாங்க. டிரைவர்லாம் ரொம்ப கேவலமா பேசுறாங்க. ஆனா நாங்க வந்து ரொம்ப உயிரை வைத்து நைட்டு ராகா பகல கண்ணு முடிச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ரயில்ல நிப்பாட்டி டிரைவரை வந்து தப்பா பேசுறது, போலீஸ்காரங்களும் சரி மதிக்க மாட்டாங்க. இப்ப பாருங்களா, ரொம்ப யாரும் வந்து திடீர்னு ஒரு பிரேக் அடிச்சானா நேருக்கு நேரம் வராங்க. நம்ம அந்த சுச்சுவேஷன்ல பிரேக் அடிக்கிறோம், பின்னாடி எங்கேயோ பார்த்துட்டு வருவாங்க, அவங்க மோதிடுவாங்க. கடைசியில சின்ன வண்டிக்காரங்க தப்பு பண்றது ஒரு மாதிரி பேசுறாங்க. டிரைவருக்கு மரியாதை கொடுத்தா போதும், எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. எங்களுக்கு காசு பணம் இல்லை. நாங்க அந்த அண்ணா ரொம்ப நல்ல மனுஷன். ஒரு மாதிரி வெள்ளந்தியா பேசிக்கிட்டு இருந்தாரு. போற வழியில அந்த அண்ணா ஜூஸ் குடிங்க தம்பின்னு சொல்லி ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. அந்த அண்ணா அப்படியே அந்த கடைக்காரன் நாங்க கூட போட்டோ எடுத்துட்டு நாங்க திரும்பவும் கிளம்பிட்டோம். அந்த அண்ணாவும் சென்னையில தான் இருந்தாராமா. கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது நானும் இந்த மாதிரி சினிமா ட்ரைப்லாம் பண்ணிருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னே நான் இங்கேயே இறங்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்படியே அந்த அண்ணன் கிட்டே ஒரு சேலஞ்ச் பாக்ஸ்ல இருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து கொடுக்க சொன்னேன். நமக்கு இன்னைக்கு என்ன சேலஞ்ச் வந்திருக்குன்னா, ஒரு இரவு நேரத்தில் யாரும் இல்லாத இடத்தில் பேய் படம் பார்க்க வேண்டும். அப்படியே அந்த அண்ணனுக்கு பாய் சொல்லிட்டு இந்த சேலஞ்சை பண்றதுக்கு நான் கிளம்பிட்டேன். இந்த சேலஞ்சை அட்வென்ச்சரா பண்றதுக்கு நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சுனாமி நகருக்கு தான் வந்திருக்கேன். 2004 சுனாமி வந்த கடற்கரைக்கு தான் நான் போறேன். இப்ப அங்க யாருமே அலௌடும் கிடையாது. ஸோ அந்த கடற்கரைக்கு யாரும் போகவும் மாட்டாங்க. ஒரு மாதிரி அட்வென்ச்சரா ட்ரை பண்ணலான்னு நான் போறேன். இந்த இடத்த ஃபாரஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. உள்ள போறதுக்கு யாருக்கும் அலௌடு கிடையாது. யாருக்கும் தெரியாம நான் உள்ள போய்கிட்டு இருக்கேன். நான் உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு போயிட்டுருக்கோம். ஏன்னா கலோடு இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன நாள் பார்த்துக்கலான்னு சைடில் பூந்து வந்திருக்கேன். இந்த பீச்சுக்குள்ளே எப்படி வந்துட்டேன், பின்னாடி தான் கடல் இருக்குது. இதுக்குள்ளே பூந்து போகிறேன். இப்போ இந்த சைடில் என்ன வந்திருக்கேன், இந்த காட்டு வழியை நான் தெரியாமல் ஒளிஞ்சு வந்திருக்கேன். இது டென்ட்டு போடுற இடம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். கடல் அலைக்கு பக்கத்தில் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஸோ எப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். என் பேக் இங்கே வச்சுட்டு கடல் கரைக்கு போகிறேன். பேக் அங்கேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பகலில் எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த கடல். நைட்டில் பயங்கரமான சவுண்டு கேட்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த சவுக்கு இந்த பக்கம் போகக்கூடாது, உண்மையாலுமே பேய் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் பேய் இருக்க இடத்துலையே பேய் படம் பார்க்க போகிறேன்.
சுனாமி நகர் கடற்கரை 2004 பல பேரை காவு வாங்கின கடல் தான் இது. இந்த கடற்கரைக்கு யாருமே வரமாட்டாங்களாமா. அதுக்கு காரணம் பார்த்தா இங்க பல பேர் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்களாமா. சுனாமில இறந்தவங்களோட ஆத்மா இங்க இருக்குன்றது இங்க இருக்கவங்களோட நம்பிக்கை. இந்த இடத்த கேட்கும் போது ஒரு சிலர் சொன்னது, அந்த இடத்துக்கு போறது ரொம்ப பிரச்சனை, அங்க போகக்கூடாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எது உண்மைன்றதை நம்மளே இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ரியல் சர்வைவல் சேலஞ்ச் தமிழ்நாடு 5000 சர்வைவல் சேலஞ்ச். நீங்க மயிலாடுதுறையில இருக்கோம். நம்மளோட டாஸ்க் இன்னைக்கு என்னன்னா, ஒரு நாள் இரவுல யாருமே இல்லாத இடத்துல பேய் படம் பார்க்கணும்னு வந்திருக்கு. அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். பாருங்க அலை எவ்வளவு கிட்ட வந்துட்டு போகுதுன்னு. இங்க பாருங்க, அந்த கடல் கிட்ட செத்து போன ஒரு ஆமை. இது ஆமை ஓடு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு. இங்க மாதிரி இல்லாம நிறைய குழியா இருக்கு. இதுல இருந்து நண்டு வருமா பாம்பு வருமான்னு தெரியல. நம்ம ஹைலி ரிஸ்கான சேலஞ்ச் தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஏன்னா நைட்டு ஸ்டே பண்ண போறோம், பேய் படம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு லைட்டு கூட இருக்காது. நம்மளோட பவர் பேங்க்ல இருக்க சார்ஜோட லைட்டையும் இதோட லைட்டையும் வச்சு தான் நம்ம இன்னைக்கு மேனேஜ் பண்ண போறோம். நம்ம கிட்ட டென்ட் போடுறதுக்கு எந்த பொருளும் இல்லை. அதனால சுத்தி வர நண்டோ பாம்போ வராத அளவுக்கு மண்ணை வச்சே ஒரு செவுரு மாதிரி கட்டிட்டேன். ஸோ அதுக்குள்ள உட்காந்து நான் பேய் படம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த ஒரு லைட்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம நைட் சர்வே பண்ண போறோம். ஸோ இந்த லைட்டை நம்பி தான் எல்லாமே இருக்கு. நைட்டு நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். ஏன்னா இங்கிருந்து நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகணும்னா 4 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் பண்ணி போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. லைட் அடித்தா தான் நானே தெரியுறேன். சுற்றி முற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாது. நான் மட்டும்தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு தமிழில் ஏதாவது பேய் படம் பார்க்கலாமா, இங்கிலீஷில் ஏதாவது பேய் படம் பார்க்கலாமான்னு டவுட் வந்துட்டு இருக்கு. நான் என்ன பேய் படம் பார்க்க போகிறேன்னு தெரில. சீக்கிரம் இன்னும் ஃபுல்லாக இருட்டுறதுக்கு முன்னாடி நான் பேய் படத்தை கண்டுபிடிச்சாகணும். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. சுற்றி நல்லா இருட்டிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ கடலுக்கிட்ட போயிட்டுருக்கேன். இவ்வளோ தான் வெளிச்சம். ஸோ இதை வச்சு கடல் இவ்வளோ தான் தெரியுது. எனக்கு வேறு ஒன்றும் தெரிய மாட்டேது. இங்கே இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு பின்னாடி தான் கடல் இருக்குது. மேலே இருக்க நிலா மட்டும்தான் இருக்குது வெளிச்சம். இப்பயே அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஏன்னா சுற்றி எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பயத்தில் தான் எந்திரிக்காமையே படுத்திருக்கேன். நல்லா இருட்டிருச்சு. நம்ம இப்போ என்ன படம் பார்க்க போறோம்னா, யாவரும் நலம் அப்படின்னு ஒரு பேய் படம் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அந்த படம் பார்த்துருக்கேன். அது எப்படின்னா, பேயையே காட்டாம பயம் வரும் அந்த சவுண்ட்லயும் அந்த இதுலயும். ஸோ இந்த ஆம்பியன்ஸுக்கு அதுதான் கரெக்ட். ஐயோ ஏனால பார்த்து எனக்கு பயமா இருக்கு. நான் அது பார்க்கும்போது செம்மையா இருக்கும். ஸோ இப்போ அந்த படம் தான் நம்ம பார்க்க போறோம். அதை நான் என்னோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் ஏன் அப்படி ஃபேஸ் இருக்குன்னு பார்க்காங்க. லைட் எங்கே செட் பண்ணுறதுன்னு தெரில, பயமாக தானே இருக்கும். அதனால தான் இருங்க, நான் இப்போ அந்த படத்தை போடுறேன், பார்ப்போம். மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெட்டர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி. நெட்வொர்க் வேற சுற்றிக்கிட்டே இருக்கு. அது படத்தை பார்த்தது வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்கு. பயமாக இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் அள்ளு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு பின்னாடி இருந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நான் வீடியோக்காக சொல்ல, சத்தியமாக யாரோ முணங்குற மாதிரி சவுண்டு வருது. நான் அந்த பக்கத்தில் போய் பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன். நான் இங்கேயே இருக்கிறத விட இந்த படத்தை பார்க்குறது வரை எனக்கு பயமாக இருக்குது. இங்கே சுத்தமாக நெட்வொர்க் இல்லை. விட்டு வருது. சுத்தமாக இங்கே நெட்வொர்க் இல்லை. படமும் விட்டு வருது. அதுக்கேற்ற மாதிரியே சீன் சவுண்டு இங்கே இருந்துட்டு வர்ற மாதிரியே இருக்கு. அலை வேற பயங்கரமா கத்துது. எதை பார்க்கறதுனே தெரில. ஐயோ, அந்த சவுண்டு நான் எந்த பக்கம் வருதுன்னு எனக்கு தெரில. கடல் பக்கமா இல்லை இந்த பக்கமானு. அதனால நான் பார்க்கலான்னு போனேன். ஒரு கடல் அலையோட சவுண்டோட யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ என் மைக்கை மட்டும் நாங்கள் கொண்டு போய் வைக்கிறேன், பாருங்களேன். பாருங்க, நான் கடல்ல தான் இருக்கேன். உங்களுக்கு கடல் தெரியுதா? ரொம்ப கடல் இருட்டாக இருக்கனால ரொம்ப கிட்ட போனேன்னா இதாவது ஆயிரும். ஸோ உள்ளக்குள்ளே போகிற வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் தூரமாக நின்று காட்டுறேன். கடல் வருது பாருங்க. நான் கடல் கிட்ட தான் இருக்கேன். தெரியுதா? இந்த லைட் கொஞ்சம் சின்ன லைட்டு, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் நான் கடல் கிட்ட தான் இருக்கேன். பார்த்தீங்களா? பேசிட்டு உள்ளே வந்துட்டேன். கடலுக்கு ஆப்போசிட் சைடில் சவுண்டு வந்தது. அதனால நான் அந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஏதோ ஒரு லேடி சவுண்டு கேட்குது இந்த பக்கம். அதான் வந்தேன்.
பொறுமையாக இருந்தீங்கன்னா கேட்கும். கேட்குதா? இதுக்குள்ளே தான் கேட்குது. உள்ளே போகலாமா என்னன்னு தெரில. பயங்கரமாக இருக்குது. இந்த சைடில் தான் சவுண்டு கேட்டுச்சு. அதை நோக்கி போயிட்டுருக்கேன். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? திரும்பவும் உள்ளே வந்துட்டேன். அங்கே சவுண்ட் எதுவும் பயங்கரமாக பேக் வச்ச இடம் எதுன்னு தெரியல. இப்போ நான் எங்கே இது பண்ணியிருந்தேன்னு தெரில. ரொம்ப தூரம் வந்துட்டேன். இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. நான் ஏதோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். சும்மா ஜாலியாக ஃபன்னாக பண்ணிடலான்னு. ஆனால் அது சொல்லும்போது யோசிக்கும் போது வேறு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சுற்றி யாருமே இல்லை. ஒரு சவுண்டு வேறு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த அலையோட சவுண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. நான் இங்கேருந்து எந்திரிச்சு போகணுன்னாலும் 4 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி போனோம். இப்போ நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்குதான்னு தெரியல. எனக்கு சவுண்டு வேறு கேட்குது. ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் இங்கேருந்து நகர்றதுக்கும் பயமாக இருக்குது. அங்கே ஏதோ சவுண்டு வினோதமாக கேட்குது. நான் ஏதோ இது ஈஸியாக கொஞ்சம் ஜாலியாக பண்ணிடலாம்னு நினச்சேன். சரி நைட் இங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு மாதிரி அட்வென்ச்சராக பண்ணலாம்னு நினச்சேன். நான் மணி 11 மணி தான் ஆகுது. இங்கே அதுக்கு ஏதோ லேடி சவுண்டெல்லாம் கேட்குது. இந்த அலை சவுண்டு வேறு பயங்கரமாக கத்துது. இங்கேருந்து இப்போ நான் போகணுனாலும் நான் 4 கிலோமீட்டர் தள்ளி போகணும். நான் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். யாராவது கிட்டே வந்துடுவாங்களே, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த தாட்லேயே தான் எனக்கு இருக்குது. யாரோ பக்கத்தில் இருக்க மாதிரி இமேஜினேஷனாக இருக்கா இல்லை உண்மையாலுமே இருக்கான்னு எனக்கு தெரில. பேட்டரியில் லைட்டு வேறு போயிட்டுருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு திக்குன்னு இருக்குது. இப்போ எப்படி கிளம்புறதுன்னு தெரில. என் ஃபோனில் ஃபோன் பண்ணாலும் நோ சிக்னல்னு வருது. பேக் எடுத்து நான் கிளம்புறேன். என்ன ஆனாலும் சரி, இதுக்கு மேலே இங்கே நான் இருக்க மாட்டேன். மணி 11:30. என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. எவ்வளோ தூரம் கஷ்டமானாலும் நான் நடந்து போகிறேன். ஏன்னா பயமாக இருக்குது. சுற்றி எனக்கு யாரும் கிட்ட வர்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. நான் கேமரா ஆன் பண்ணல. ஏன்னா என்கிட்ட டார்ச் லைட் இருக்குது, பேட்டரிக்கு பவர் பேக் இல்லை. நான் வாய் உளருது. நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். ஐயோ பேட்டரி போகுது. அங்கே தெரியுது பாருங்க. அந்த லைட்டு தெரியுற இடத்துல போனால் தான் நமக்கு மெயின் ரோடு போக முடியும். இப்போதைக்கு எதுவும் போக முடியாது. என்கிட்ட லைட்டும் இல்லை. எனக்கு பயங்கரமாக பயத்தில் உப்புசமாகுது. இருட்டில் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டேன் வழி மாறி. அங்கே இந்த கோயில் இருந்தது. அவங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னேன். உங்களுக்கு இந்த காட்டை பத்தி புரியாதுப்பா. இங்க நீ நினைச்சதெல்லாம் உண்மைதான். இங்க நிறைய இருக்கு. இன்னும் பிந்தி இருந்ததா இல்ல ஒரு சவுண்டு. இந்த சுவாமிங்க எல்லாம் தான் இந்த பாதுகாப்பு வந்துச்சான். அங்க வந்தாங்க சொன்னா நீங்க பயப்படுறாங்க. சொல்லுங்க பரவாயில்ல. சரி நான் சொல்லல. அவங்க சொல்லிட்டாங்க சொல்ல வேணாம் அப்படின்னு. சரி நீங்க பத்திரமா போய் வாங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. நாங்க இருக்கட்டும், ஒண்ணும் இல்லப்பா. இந்த இடமே கொஞ்சம் சரியில்லாத இடம் தான். நிறைய தூக்கு மாட்டி இறந்துருக்காங்க. அதனால ஒரு சட்டம் வந்து இல்ல அந்த இடம் மோடு மோடு இருக்கு. அந்த மோட்ல ஒருத்தவங்க செத்துறாங்க தூக்கு மாட்டி. இப்படி நேரா ஒருத்தவங்க செத்துறாங்க. இல்லாம கழிச்சது கொண்டதெல்லாம் நிறைய இருக்கு. இன்னொன்னு கேட்டுக்கோ, எல்லாத்துக்கும் சொல்றது நினைக்காத அம்மா. இங்க மடவாமேடுன்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க திருவிழா டயத்துல கபடி பார்க்க போறவனால கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் பேய் பிடிச்சி வந்தானுங்க. எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனையில வந்தானுங்க. எதுக்காக சொல்றோம்னா நம்மள மீறி இங்க நிறைய இருக்கும். நாங்களே போக மாட்டோம். சரியில்லாத ஏரியா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி ரத்த சோறு போடலாம் ஓடுண்டா. இவ்வளவு தேவதை இங்க இருக்குடா. இங்க ஆட்டு ரத்தத்தை சோத்துல விட்டு இவ்வளவு இருக்கு.
பஞ்சாட்சரி பைரவி